ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிப் என்னென்னா, உடல் ஆரோக்கியம் பெற இயற்கை மருத்துவ குறிப்பை தான் நம்ம பார்க்க போகிறோம். நல்ல குரல் நம்மளுக்கு வளம் கிடைக்க ஆடாத்தோட இலையை எடுத்து சிறிதாக நறுக்கி 4 டம்ளர் தண்ணீரை விட்டு 1 டம்ளர் ஆகும் வரை அதை காய்ச்சி சிறிது தேன் கலந்து குடித்து வந்தீங்கன்னா நம்மளுடைய குரல் அவ்வளோ ஒரு மென்மையாக இருக்குங்க. நாக்கில் ஏற்படும் எல்லா விதமான குறைபாடுகளையும் நம்ம துளசி தீர்த்துவிடும். நாக்கில் சுவையின்மை இருந்துச்சுன்னா அதையும் போக்க வல்லது. நாக்கு புண்ணாக இருந்துச்சுன்னா ஒரு தேக்கரண்டி நல்லெண்ணெய் எடுத்து வாயில் ஊற்றி லேசாக கொப்பளித்து அதை முழுங்கணும். பல்வலி வந்துச்சுன்னா ஒரு பூண்டை உரித்து அந்த மணிக்கட்டில் நாடி துடிப்பு இருக்குது பார்த்திங்களா, சென்டரில் அந்த இடத்துல வச்சு நீங்கள் கட்டினீங்கன்னா வலது பக்கம் பல்வலி இருந்துச்சுன்னா இடது பக்கம் கட்டணும், இடது பக்கம் பல்வலி இருந்துச்சுன்னா வலது பக்கம் கட்டணும். இப்படி ஆப்போசிட் சைடு நீங்கள் கட்டும்போது பல்வலி சரியாகுங்க. தொண்டை புண் சரியாவதற்கு, அதாவது நம்ம தொண்டையில் ஏதாவது ஒரு புண் இருந்து கரகரப்பாக வலி இருந்துகிட்டே இருந்ததுன்னா சுடுநீரில் உப்பு போட்டு ஒரு நாளைக்கு 2 அல்லது 3 தடவை கொப்பளிச்சிங்கன்னா அது சரியாயிடும். ஒரு நாளைக்கு 2 தடவை ஒரு தேக்கரண்டி நல்லெண்ணெய் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா தொண்டை புண் ஆறும். மேலும் உப்பு, தயிர், வெங்காயம் இந்த 3த்தையும் சேர்ந்த கலவையை தொண்டைக்கு மேலே நீங்கள் போட்டிங்கன்னா அந்த புண்ணும் ஆற்றுங்க. தொண்டையில் ஏற்படும் எல்லா நோய்களையும் தேன் குணப்படுத்தும். தேன் ஒரு கிருமி நாசினியாக நம்மளுக்கு வேலை செய்யுது. தொண்டை கட்டி கொண்டு பேச முடியாமல் இருந்துச்சுன்னா தேன், சுண்ணாம்பு இது 2த்தையும் கலந்து நம்ம தொண்டை பகுதியில் வெளிப்புறமாக போட்டிங்கன்னா நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும். நுரையீரல் நோய்க்கு என்ன செய்யலாம்னா வெற்றிலை சாறு நல்லதுங்க. நுரையீரலுக்கு கப நோய் நீங்கள் தேவையான தூதுவாழை இலை, முசுமுசுக்கு இலை இதை 2த்தையும் சுத்தம் செஞ்சு இதோட புதினா, கொத்தமல்லி, இஞ்சி இவற்றை 3த்தையும் என்ன செய்யலான்னா நெய்யில் வதக்கிட்டு சூடான சாதத்தில் நம்ம பிசைஞ்சு சாப்பிட்டுட்டு வந்தோன்னா இது நம்மளுக்கு ஒரு எனர்ஜி கொடுக்கும். அதாவது கபம், சளியெல்லாம் நீங்கும். தினமும் நம்ம காலையில் 5 சின்ன வெங்காயம் 1 பூண்டு சாப்பிட்டுட்டு வந்தோன்னா இதயத்துக்கு ரொம்ப நல்லதுங்க. கேரட் சாறு இந்த மாதிரி ஜூஸாக எடுத்து நம்ம குடிச்சிட்டு வந்தீங்கன்னா இதயத்துக்கு நல்லது. அப்புறம் இதில் அதிகமான கரோட்டின் இருக்கிறனால இதை நம்ம டெய்லி குடிச்சிட்டு வரலாம். கேரட் சாறு, பேரிச்சப்பழத்தை தேனில் 3 நாட்கள் ஊற வச்சு சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா, அதாவது ஒரு வேளைக்கு 2 பேரிச்சப்பழம்ன்ட்டு 3 வேளையும் 6 பேரிச்சப்பழம் 3 வேளையும் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இதயம் அது இல்லாமல் மூளை நரம்பு வலிமை பெறுங்க, நம்ம உடம்புல ரத்தமும் ஊறும். இது மாதிரி அதிகமான டிப்ஸ் இனி கொடுக்கலான்ட்டு இருக்கேன். உங்களுக்கு என்னுடைய சேனல் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் என்னுடைய ரிஷாரியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் அதிகப்படியான மருத்துவ குறிப்பு இயற்கையாகவே என்னென்னலாம் இருக்குன்ட்டு நான் சொல்கிறேன். உங்களுக்கு பார்த்து பயனடைங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.